ஹாய் மக்களே, இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்மளுடைய தம்ப்லைனில் நீங்கள் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. அதாவது என்ன ஜாப் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது பார்த்திங்கன்னா உங்கள் வில்லேஜில் உங்களுக்கான ஒரு ஜாப் தான் இது, சரிங்களா? ஸோ தமிழ்நாடு கிராம வங்கியில் அலுவலக உதவியாளர் வேலைவாய்ப்புக்கு அறிவிச்சிருக்காங்க. 1317 வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. சேல்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35,000 சொல்லியிருக்காங்க மக்களே. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், ஆஃபீஸர் ஸ்கில் அசிஸ்டண்ட் மேனேஜர், ஆஃபீஸர் ஸ்கில் 2 மேனேஜர், ஆஃபீஸர் ஸ்கில் 3 சீனியர் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 1317 வேக்கன்சியை அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போகிற வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் கொடுத்துட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மக்களே. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணிகிட்டே வாங்க. அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு வங்கி வேலை, சரிங்களா? தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ளே தான் இருக்கும் இந்த வேலை. பார்த்திங்கன்னா டேட் பார்த்திங்கன்னா 1/8/2025 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 21/9/2025 முடியுது. என்ன பதவி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், சரிங்களா? மல்டி பர்பஸ் வேலை இருக்கும் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு. ஸோ அவங்களுக்கான சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35,000 சொல்லியிருக்காங்க. சேலரி 35,000. காலியிடங்கள் 7,972 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி இன் எனி ஸ்ட்ரீம் ஃப்ரம் அன் அக்ரிடேட் யூனிவர்சிட்டி ஆர் இட்ஸ் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 to 28 ஆகியிருந்தால் போதும். ஆஃபீஸர் ஸ்கில் 2 1க்கு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு 60,000 சேலரி. 3,907 வேகன்சி விட்டுருக்காங்க காலியிடங்கள். பேச்சுலர்ஸ் டிகிரி ஏதாச்சும் ஒன்று நீங்கள் முடிச்சிருந்தா போதும். அதாவது அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி அந்த மாதிரி நிறைய இருக்குது இல்லைங்களா? அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபிசிகல்ச்சர், ஐடி, மேனேஜ்மெண்ட், லா, எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டன்சி இந்த மாதிரி யாரெல்லாம் டிகிரி முடிச்சிருக்கீங்களோ அவங்களாம் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஏஜ் அப்படி பார்த்தீங்கன்னா 18 to 30 ஆகியிருந்தால் போதும், நீங்கள் தாராளமாக அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு அப்ளை பண்ணலாம். ஆஃபீஸர் ஸ்கில் 2க்கு பார்த்தீங்கன்னா மேனேஜர் போஸ்டிங்க்கு 75,000 சேலரி. 1,139 காலியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. டிகிரி சிஏ, எம்பிஏ லா முடித்தவங்க மேனேஜர் போஸ்டிங்க்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். 21 to 32 ஏஜ் ஆகியிருக்கணும். ஆனால் உங்களுக்கு சீனியர் மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா 80,000 சேலரி. 199 காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரியில் பார்த்தீங்கன்னா 50% மார்க் எடுத்திருந்தால் போதும். அது பார்த்தீங்கன்னா டிகிரி டிப்ளமோவில் பேங்கிங், இந்த ஃபைனான்ஸ், மார்க்கெட்டிங், அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, அனிமல் ஹஸ்பண்டரி, வெட்டர்னரி சயின்ஸ், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங், கோஆப்ரேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மேனேஜ்மெண்ட், லா, எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டன்சி இந்த மாதிரியெல்லாம் யார் டிப்ளமோ இல்லை டிகிரியில் முடிச்சிருக்கீங்களோ ஸோ அவங்களாம் சீனியர் மேனேஜருக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஏஜ் 21 to 40க்குள்ளே இருக்கிறவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். வயது தளர்வு பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 5 வருஷமும், ஓபிசி கேண்டிடேட்க்கு 3 வருஷம், பிடபிள்யூபிடி கேண்டிடேட் ஜென் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ்க்கு 10 வருஷம், பிடபிள்யூபிடி எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 15 வருஷம், பிடபிள்யூபிடி ஓபிசிக்கு 13 வருஷம் சொல்லியிருக்காங்க மக்களே. விண்ணப்ப கட்டணம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்டி எஸ்சி எக்ஸ் சர்வீஸ் மேன் பிடபிள்யூக்கு 175 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அதர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 850 கொடுத்துருக்காங்க. தேர்வு செய்யும் முறை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஜாப்க்கு ப்ரிலிமினரி எக்ஸாம் இருக்கும், மெயின் எக்ஸாம் இருக்கும். ஆஃபீஸர் ஸ்கில் 1க்கு ப்ரிலிமினரி எக்ஸாம், மெயின் எக்ஸாம், இன்டர்வியூ இருக்கும். ஆஃபீஸர் ஸ்கில் 2, ஆஃபீஸர் ஸ்கில் 3 பதவிக்கு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இருக்கும், இன்டர்வியூ இருக்கும். ஸோ டேட் இதுக்கெலாம் டேட் பார்த்தீங்கன்னா 1/9/2025 ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்ளை பண்ணுறதுக்கு. 21/9/2025 லாஸ்ட் டேட், சரிங்களா?
செப்டம்பர் 21 வந்து என் டேட், இதோட அப்ளிகேஷன் டேட் வந்து. ஸோ நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா www.ivps.in அதோட வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். யாரெல்லாம் வந்து என்னென்ன ஜாப்க்கு எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டிகிரியெல்லாம் யாரெல்லாம் முடிச்சிருக்காங்க, அக்ரிகல்ச்சர் முடிச்சுட்டு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து இந்த அளவு வந்து இதில் இந்த மாதிரி ஜாப் இருக்குன்னு ஸோ நிறைய பேருக்கு தெரியாது. இந்த வீடியோ பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மக்களே. நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃபிஷியலாக சொன்னேன் இல்லைங்களா ஒரு வெப்சைட், அந்த வெப்சைட்டில் போயிட்டு ப்ராப்பராக எல்லாமே வந்து நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் எல்லாமே வந்து மிஸ்டேக் இல்லாமல் ஃபில் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு ஒன்ஸ் நீங்கள் வந்து எல்லாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து சப்மிட் கொடுங்க. அப்போ தான் நம்மளோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எடுத்துப்பாங்க. ஒரு மிஸ்டேக் இருந்தாலும் நம்மளோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்கிறது தெரியாமல் போயிடும். ஸோ அதனால் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும் போது ஒரு முறைக்கு 4 முறையாச்சும் வந்து செக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்ம ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருக்குமா இல்லையான்ட்டு நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? செப்டம்பர் 21 நீங்கள் வந்து அப்ளை பண்ணி முடிச்சிடுங்க. ஏன்னா அதான் லாஸ்ட் டேட். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் கொடுத்துட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோவும் வந்து உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் மக்களே. தேங்க்யூ.